ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் நற்செயல்களை செய்யும் போது அவற்றை மக்களின் முன்னே செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மக்கள் காண வேண்டும் என்பதற்கு அவற்றை செய்யாதீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவிடமிருந்து எந்த வெகுமதியும் கிடைக்காது. தர்மம் அல்லது தானம் செய்வதை பற்றி விவிலியம் வலியுறுத்துகிறது. ஏழைகளுக்கு தர்மம் செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமம் மற்றும் அது தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை வேதாகமம் குறிப்பிடுகிறது. இன்றைய வேத பகுதியிலே நமது தான தர்மங்கள் அந்தரங்கமாய் செய்யப்பட வேண்டும் எனவும் அது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு மாத்திரமே தெரிந்திருக்க வேண்டும் எனவும் வலது கையினால் செய்யும் தர்மமானது இடது கைக்கே தெரிந்திருக்க கூடாது எனவும் வாசிக்கிறோம். அதாவது தர்மம் செய்தல் பிறருக்கு தெரியக்கூடாது, ஆனால் அதன் பலனோ வெளியரங்கமாய் தெரியவர் என வேதாகம் போதிக்கிறது. ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் போது நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்றும் அதை அவர் திரும்ப கொடுப்பார் எனவும் வேதம் கூறுகிறது. அதற்காக திரும்ப கிடைக்கும் என்று தர்மம் செய்வது தவறு. ஏழைகளுக்கு இறங்குவது நமது இதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். தர்மம் செய்வதுதான் மட்டும்தான் நமது பொறுப்பே தவிர அதன் பலனை எதிர்பார்ப்பதும் நம்மை பெருமைப்படுத்துவது நமக்கு வேண்டாமே. தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்று சொல்லி எனக்கே இல்லை, இதில் அடுத்தவனுக்கு எப்படி கொடுப்பது என்று செலுத்திக் கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படியானால் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவன் யார்? யாருக்கு தேவைகள் இல்லை? எவனொருவன் தனது வாழ்விலே தேவ ஆசீர்வாதம் உண்டு என்று திருப்தி அடைகிறானோ அவனே பிறனுக்கு தாராளமாய் கொடுப்பான். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்கிறார்கள். ஆகவே எப்போதும் போதுமென்றதான மனதை காண்பிக்க வேண்டும். இன்று திருப்தியற்ற மனதை பெற்றவர்களை சாத்தான் வஞ்சித்து சோதனைக்குட்படுத்துகிறார். ஆம், எல்லா தீமைக்கும் வேறான பணவாசை நம் மனதில் விதை. இதனால் குடும்ப உறவுகளை அவன் பிரித்து போடுகிறான். பணம் சம்பாதிப்பதை மாத்திரமே மையமாக கொண்டு பிரிந்துள்ள குடும்பங்களை உள்ளத்தில் திருப்தியாக இருந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்திருப்பது நமக்கும் நமது ஆத்மாவுக்கும் ஆரோக்கியத்தை தருமல்லவா? இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு எங்களை கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களையும் கடைபிடித்து நடக்க உதவி செய். மறைவான பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து காத்தல். பிறருக்கு எங்களாலான உதவிகளை செய்து அவர்களை அன்பு செய்ய போதித்து வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென்.